பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான கிருபையினால இந்த நாளை கர்த்தர் காணும்படி செய்த இரக்கத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறார். அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நம்ம ஏற்றபடி நம்ம வேண்டிக் கொள்வது என்ன என்று தெரியாதபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் நம்ம வேண்டிக் கொள்வதற்கு என்னதென்று தெரியாத இருக்கிறபடினால ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. ஒரு முறை இங்கிலாந்து இளவரசர் வேத பாடசாலைக்கு சென்றாராம். போகும்போது வேதாகமத்தையும் பொன் ஆபரணமான ஒரு மாலையும் கையில் எடுத்து சென்றாராம். 2 மாணவர்களை தேர்வு செய்து இதில் எது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். முதல் மாணவன் சற்றும் யோசிக்காம இன்னைக்கு இந்த பொன் மாலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. 2வது மாணவன் தாமதம் வந்து எனக்கு இந்த வேதாகமத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. ஏன் உனக்கு வேதாகமம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசர் கேட்டாராம். அப்போ அவன் சொன்னானா, இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் தாய் தகப்பன் வந்து எனக்கு வேதத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேதத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத புத்தகம் கடைப்பிடிக்கும் போது அவனை நித்திய ஜீவனுக்கு நேராக இந்த வேத புத்தகம் வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி அந்த சிறு பையன் வந்து இந்த இளவரசர்கிட்ட சொன்னாராம். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கூட இந்த வேத புத்தகம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் அந்த வேத புத்தகம் அவனுக்கு திரும்ப தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் அந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிதான ஒரு இன்ப அதிர்ச்சி அவனுக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பகுதியும் அந்த வேத புத்தகமானது பொன் தகட்டால் செய்யப்பட்டதாக இருந்ததாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அதே போல தான் இன்னைக்கு நாம் எது வேண்டும் என்பதை தீர்மானித்து நாம் அதன்படி நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மளை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் அப்படியே நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் நடத்தும்படியாய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். காட் பிளஸ் யூ.